ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த மாதிரி பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்துறாங்க. அதை பத்தி என்னக்கா நினைக்கிறீங்க? இவ்வளவு இழிவான சொல்லலாம் யூஸ் பண்றாங்க. வணக்கம். அதாவது இவங்களுக்கு வந்து சீமானை வந்து பேசணும்னா உண்மையை பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அவ பொய்யாதான் அவங்க பேசுவாங்க. இவங்க வந்து இன்னும் எவ்வளவு தாழ்வா இறங்கணுமோ இது வந்து அவங்களுக்கு சாதாரண ஒரு வார்த்தையா இருக்கா. ஏன்னா பாலியல் குற்றவாளின்னு சொல்றாங்க. ஆனா பாலியல் தொழில மும்முரமா ஈடுபட்டவரே பெரியார் தான். அவர் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாத்திலுமே சுத்திட்டு தான் அவர் வந்து பெரியாரா மாறினாரு. ஒரு அப்போ அவங்களுக்கு அந்த வார்த்தைன்றது சாதாரண வார்த்தையா இருக்கும். ஆனா ஆதாரம் இருக்கான்னு கேட்டா ஆதாரம் கிடையாது. நம்ம வந்து அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையான குற்றச்சாட்டுகள். அவர் இத பண்ணாருன்றது பேசினாருன்றதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஆதாரம் இருக்கு. இது அவரே சொல்லியிருக்காரு பல மேடையில. அவங்க மனைவியை வந்து அவரு தாசின்னு சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நம்ம கிட்ட நம்ம சீமான் மேல சொன்ன பழிக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆதாரம் கொடுத்துட்டு அவங்கள எவ்வளவு பட்டிமன்றம் வேணாலும் பேச சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஆனா இவ்வளவு இழிவான செயலை வந்து பெரியார் கழகம் முன்னெடுக்கிறது எப்படிக்கா பாக்குறீங்க? குறிப்பா அண்ணன் சீமான் மேல என்ன சொல்றாங்க? இது ஒரு மீட்டிங்கோட போயிடக்கூடாது, நீங்க இதே மாதிரி வாரம் ஒரு ஏரியால வந்து இந்த மாதிரி மீட்டிங் நடத்தணும், இந்த மாதிரி பண்ணணும், சீமானை ஒழிக்கிறது வர இந்த மாதிரி போராட்டம் தொடர முடியும். அதாவது இவங்க வந்து சீமானை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் வளர்த்துட்டே தான் இருப்பாரு, முதல் விஷயம். ரெண்டாவது வந்து இவங்களால இதுதான் பண்ண முடியும். இதுலயே தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் இயக்கம், பெரியார் வந்து மக்களை நல்வழிப்படுத்தினாரு, பெண்களுக்கு உரிமை கொடுத்தாரு, பெண்களுக்காக போராடினாரு அப்படின்னா அவருடைய வாரிசுகள் எப்படி இருக்கணும்? இப்போ சீமான் வந்து மக்களை எங்களை வந்து நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்குறாரு, நிறைய கட்டமைப்பு சிறப்பா பண்றாரு அப்படின்னு நாங்க சொல்றோம். அவருடைய பிள்ளைகள் நாங்க எப்படி இருக்கோம்? எங்க கிட்ட வந்து ஒரு ஒழுக்கம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, இததான் பேசணும்ன்ற விஷயம் இருக்கு. அதெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. அப்ப அவருடைய வளர்ப்பு பெரியார் எப்படியோ அவருடைய பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, அவ்வளவு கேவலமா தான் இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து வாரம் இந்த தினமும் ஒரு கூட்டம் போட்டு பேசினா கூட எங்கன்னா சீமான வீழ்த்த முடியாது. அவரு வந்து மேல வளர்ந்துட்டே தான் போவாரு. அவர் 2026 ஆட்சியை நிச்சயமா பிடிப்பாரு. பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடத்திருந்தாங்க பெரியார் கழகம் வந்து, திராவிட பெரியார் கழகம் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்ற தலைப்பிலே வச்சு பெண்களை வச்சு ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? சுப்ரீம் கோர்ட்லயே கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட்லயே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, 2 பேர்த்தையும் வர வச்சு, 2 பேருக்கு தவறு கிடையாது, 2 பேரும் மன்னிச்சு போங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பிற்பாடு அது பேசுறாங்கன்னா அவங்கள பேரு முட்டாள் யாருமே கிடையாது. முட்டாள் கூட்டம் தான். அது எப்படின்னா இருந்துச்சு அந்த கேஸ்? அது என்ன சொன்னாங்க அந்த கேஸ்ல? சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்ற ஒரு சாரி அதெல்லாம் இல்ல. 2 பேரும் சேர்ந்து நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு செய்ய மாட்டோம், ஒருத்தர் பேசிக்கூட தவறா, அதுக்குதான் வந்து இதுக்கு மேல பேச மாட்டேன்னு சொல்லிதான் கேட்டிருக்காங்களே ஒழிய மன்னிப்பு எல்லாம் எதுவும் கிடையாது. சீமான் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே வந்து ஊடகங்கள் கூட வந்து அந்த மாதிரி செய்தி பெற என்ன செய்தினாக்கா, அதாவது சில இடங்கள்ல வந்து அண்ணன் திட்டிருப்பாரு, சில இடங்கள்ல அந்த அம்மா திட்டிருக்காரு. 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டக்கூடாது அப்படின்னு சொன்னது அது மன்னிப்புன்னு சொல்லி செய்தி பரப்புனாங்க. அதுல பகிரங்க மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற பொய்யான தகவல். பகிரங்க மன்னிப்பு எல்லாம் கேட்கல. நீதிமன்றத்தில் கூப்பிட்டு இதுக்கு மேல பேச மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மன்னிப்பா தெரியும். சீமான் அவர்கள் இந்த கேஸ்ல முடிஞ்ச அப்புறம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாரு. தொடர்ந்து சீமான் அவர்களுக்கு இந்த விஷயத்த வச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவரு அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது. பட் நம்மள மாதிரி ஆளுங்க பொதுமக்கள் தான் கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த அண்ணன் மேல இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டாரு. அது பார்த்து வந்தவர் தான். அவர் ஈஸியானதான். அதுவும் உண்மையான குற்றம் இல்ல. அதனால அவர் வந்து அதை பத்தி பயப்படவே இல்லை. நல்ல தீர்ப்பு கிடைச்சது. ஆனாலும் இப்போ வந்து இந்த திராவிட கழகம், தந்தை பெரியார் கழகம் வந்து இவ்வளவு மோசமா சீமான் ரொம்ப மோசமா அவனுக்கு வழியே கிடையாதுங்க. வேற வழியே கிடையாது. எதையாவது ஒண்ணு பண்ணணும்னா இப்படி ஒரு அவதூறு பண்ணாதான் அவனுக்கு பிழைக்க முடியும். அப்பதான் அங்க அந்த திமுகல இருந்து ஏதாவது கிடைக்கும். வயிற்று பழப்புக்கோசரம் அது பண்றது. அதனால வேற வழி. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி அதாவது அண்ணனுக்கு எதிராக வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் போட்டு பேசுறாங்க. இந்த கூட்டத்துல கூட என்ன சொல்றாங்க, இது இதோட நின்றக்கூடாது, இனி வரிசையா வந்து சீமானை ஒழிக்கிறதா நம்மளோட வேலை அப்படின்னு யூடியூப் இந்த பெரியார் கழகம் எல்லாம் சொல்றாங்க. எப்படிக்கா பாக்குறீங்க? அது ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. 75 ஆண்டுகால பில்லரை மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருந்தது. தமிழ்நாட்டை திராவிட தேசம் மாதிரி நினைச்சு கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு செந்தமன் சீமான் அண்ணன் வந்துட்டு அந்த திராவிட கட்டமைப்பு முழுமையா உடைக்கிறாங்க இல்லையா, அதை அவங்களால பொறுத்துக்க முடியல. கொள்கை ரீதியா நம்மளை விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த தலைப்பை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது ஒரு கருத்தரங்கு வைக்கிறதுக்கான ஒரு தலைப்பு மாதிரியே இல்லை.
ரொம்ப கொச்சையான ஒரு தலைப்பு. ஒரு அரசியல் நாகரிகம் இத்தனை ஆண்டு காலமா அவங்க திராவிடம் அப்படிங்கறத எந்த அளவுக்கு கொச்சையா பயன்படுத்தி இருக்காங்க, எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்களோ அதுக்கு இணையான ஒரு தலைப்பு அந்த தலைப்பு. அதனால இவங்க திராவிடம் அப்படிங்கறத ஒட்டு மொத்தமா தூக்கி எறியறதுக்கும் அடிச்சு நொறுக்கிறதுக்கும் வந்திருக்கிற ஒரே ஆள் செந்தமன் சீமான் மட்டும்தான். அதனால அவங்க பயமா தான் இருக்கும். குற்றவாளி சீமான் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு வேற என்ன அவங்களால விமர்சனம் பண்ண முடியும்? சீமான் அண்ணன் மேல அரசியல் ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ இந்த கட்டமைப்பு மீது ஏதாவது ஒரு விமர்சனம் வைக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்ப இப்படி இது மாதிரியான ஒரு அவதூறுகளை தான் அவங்க தூக்கிட்டு வர முடியுமே தவிர்த்து கொள்கை ரீதியான விஷயத்த அவங்களால பேசவே முடியாது. எப்படி பாக்குறீங்க? குறிப்பா நாம் தமிழர் கட்சி கொள்கைகளையும் இதெல்லாம் விலக்கி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி கூட்டம் போட்டு பெண்களை வச்சு ரொம்ப இழிவா பேசுறத மக்கள் எப்படி பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க அண்ணன் பலமுறை சொல்லியிருக்காங்க, நம்மள கொள்கை ரீதியா எதிர்க்க முடியாதவங்க கடைசி நேரத்துல அவதூறை தான் கையில எடுப்பாங்க அப்படின்னு. அப்படிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு தொடக்கம் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இதை விட நாகரிகமற்ற தலைப்பெல்லாம் வச்சு நிகழ்வுகள் நிறைய எடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு வருங்காலத்துல. நம்ம எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வளர வளர அவங்களுடைய வீழ்ச்சி இங்க உறுதியாகுது இல்லையா? திராவிடத்தோட வீழ்ச்சி இங்க உறுதியாகும் போது அப்ப அவங்க கதறதான் செய்வாங்க. அது இன்னும் அதிகமாக கூட இருக்கலாம். நாங்க கருமலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு பாஸ்கர் மண்டல செயலாளர். நீங்க நாம் தமிழர் கட்சியில எவ்வளவு வருஷமா 2011 நாம் தமிழர் பயணிக்கிறது. என்ன காரணம் நாம் தமிழர் கட்சி? அவர் பேசிய தமிழ் தேசியம் பிடிச்சது. நாங்கெல்லாம் ஒரு 35 ஆண்டுகள் ஒரு அரசியல் சாக்கடை நினைச்சிட்டு இருக்கும்போது நாங்க என்னென்னலாம் நினைச்சோமோ அந்த அரசியல் அவர் பேசினார். அதனால பிடிச்சது, அதனால ஈர்ப்புடையதா வருது. ஓகேண்ணா, நீங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குண்ணா நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி? நாம் தமிழ் கட்சி எப்பயுமே வளர்ச்சியா தான் பாக்குறோம். எல்லா பகுதியிலுமே தமிழ்நாடு முழுவதும் வளர்ச்சி தான். அது என்ன, நாங்க 2016 சட்டமன்ற தேர்தல் 5 பேர் 6 பேர் பரப்புரை போகணும்னா இன்னைக்கு 100 பேர் 200 பேர் போறோம். அந்த அளவுக்கு வளர்ச்சி தான். எல்லா பகுதியிலும் அப்படிதான். பொண்ணுலாம் சேர்த்து விட்டுருக்கீங்க, என்ன காரணம்? நாம் தமிழர் எனக்கு நாம் தமிழர் நான் அந்த கொள்கையை சித்தாந்தத்தை தத்துவத்தையும் ஏற்றுக்கிட்டேன். என் கொள்கை சித்தாந்தம் எனக்கு சரின்னு பண்றது என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன். வரேன். அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க அவங்க கிட்ட நாம் தமிழர் கட்சி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க? அவள் விஜயோட தீவிர ரசிகா இருந்து கூட நாம் தமிழர்ல பயணிச்சுட்டு இருக்கா. காரணம் நடிப்பு வேறு, அரசியல் வேறுன்றது அவங்க பகுத்து பார்க்க. ஆனா பயங்கர விஜய் ரசிகை. விஜய் ரசிகை தான். அப்படி பாப்பா ஒரு சொல்லலாம். நீ உண்மையான விஜய் ரசிகை இல்ல? விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு ஏன் அங்க போகாம நாம் தமிழர் கட்சிக்கு வந்தடா? ஏன்னா விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா அவரு கோடீஸ்வரர், பிறக்கும்போதே கோடீஸ்வரர். அவருக்கு அடித்தட்டு மக்களோட கஷ்டம் புரியாதுன்ற ஒரு எண்ணம். ஆனா ரொம்ப பெண்கள் காலேஜ்ல ஸ்கூல்ல படிக்கிற ரொம்ப பேர் இந்த மாதிரி ஃபுல்லாவே விஜய் தான், சிஎம் விஜய் தான் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்னடா தோணுது? அது அவங்க விஜய் ரசிச்சு பார்த்ததுனால அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு ஒரு எண்ணத்தை பண்றாங்க. அந்த மாதிரி உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி விஜய் கட்சியில் யாராவது இருக்காங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்களா? அந்த மாதிரி நீ இருக்காங்க. சொல்லும் போது நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இல்லைன்னா அவங்களே நீங்க நாம் தமிழர் கட்சியில குடும்பத்தையும் நினைச்சிருக்கீங்களா? ஆமா, எங்க அம்மா தீவிர காங்கிரஸா இருந்தாங்க. அவங்க நாம் தமிழ் வச்சிருக்கேன். என் மனைவி நாம் தமிழர் தான், நான் நாம் தமிழர், என் பிள்ளை நாம் தமிழர். இனி எனக்கு அடுத்து வர அனைத்து சந்தைகளும் நாம் தமிழர் தான் பயணம். அவ்வளவு சீமானை பிடிக்க காரணம்? சீமானை பிடிக்குதோ இல்லையா, அவர் தத்துவம் கொள்கையும் ரொம்ப முக்கியமானது. அது நாட்டுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே தேவையான சித்தாந்தம் அவர் பேசுறது. எந்த அரசியல் யாராலையும் பேசிட முடியாது.